நம்ம இன்றைக்கி ஓமப்பொடி செய்வோம். அதுக்கு கொஞ்சம் ஓமம் வந்து ஒரு அரை ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். ஊற வச்சுட்டு மிக்சியில் அடித்து வடிகட்டிக்கிடுவோம். இதுக்கு வந்து 1 டம்ளர் கடலை மாவு, அதே அளவு 1 டம்ளர் பச்சரிசி மாவு, எல்லாம் பாதி அப்படிலாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் வேணாம், கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வரும். இதுவும் 1 டம்ளர், ரெண்டுமே ஒரு டம்ளர் ஈக்குவலாக போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள், கலராக தான் வரும், கொஞ்சம் போட்டு நம்ம வந்து நல்லா இதை வந்து சளிச்சிடணும். ரெண்டும் எல்லாமே ஒன்றா போட்டு சளிச்சிடணும். ஏன்னா இதில் எதாவது ஊடால இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து உரலில் புளியும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஊடால அடைச்சிக்கிறோம், அப்புறம் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்காக இது வந்து நல்லா சளிச்சிடுவோம். இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிடுவோம். அப்படியே ஒன்றும் வராது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சளிச்சிட்டா நல்லது தானே. இதை பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா, கொஞ்சோண்டு இருக்குது. இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்து சளிச்சிடுவோம். இந்த மாவில் இந்த ஓமத்தை அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதை ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம். இந்த இதோடு சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிடுவோம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் லேசாக வெதுன்னு சூடாக்கி கொஞ்சம் ஆயிலையும் இதில் ஊற்றிடுவோம். கொஞ்சம், ரொம்ப வேணாம், கொஞ்சம். இதெல்லாம் இப்போ சேர்த்து இதை நல்லா ஒன்றா இது பண்ணிக்குவோம். எல்லாம் ஆயிலோடு சேர்த்து பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இடியப்ப மாவு எப்படி பிசைவோம் அதே மாதிரி பிசைஞ்சுக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அப்புறம் இடியப்ப உரலில் வந்து நம்மளுக்கு இறங்காது. இந்த இடியப்ப உரலில் அச்சு இருக்குது பார்த்திங்களா, குட்டி குட்டியாக, இந்த அச்சில் வந்து நம்ம போட்டுருவோம். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, இப்படி தான் மெல்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் இதாக இருக்கணும். சப்பாத்தி மாவு பிசைகிறத விட கொஞ்சம் இதாக இருக்கணும். இதில் உரலில் எடுத்து இதை போட்டுக்கிடுவோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதில் நல்லா புழிஞ்சு விட்டுருவோம். இந்த முறை வந்து நல்லா வந்து அப்படியே அடங்கின உடனே நம்ம பிரட்டி விடுவோம். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் அளவு தெரியாமல் எவ்வளவுன்னு போட வேண்டாம், ஈக்குவலாக போட்டுருங்க. ரெண்டும் ஈக்குவலாக போடுங்க. அரிசி மாவும் கடலை மாவும் ஒரே ஈக்குவலாக போடுங்க. இங்கே பாருங்கள், உடனே வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் மட்டும் கரெக்டான சூடில் இருக்கணும். லேசாக ஒரு சிங்கரிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு கம்பி வச்சுட்டு லேசாக சுற்றி விடுங்க. நல்லா இறங்க இது திருப்பி கூட போட வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம போட்டுக்கிறலாம், இல்லாட்டினா எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் அடங்கிருச்சா. இந்த சினுக்கரிக்கையை வச்சு இந்த கம்பியை வச்சு நம்ம திருப்பி விட்டோம்னா சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா அடங்கிருச்சு. அடுப்பையும் நம்ம சிம்மில் வச்சுக்கிறணும். எண்ணெயும் குடிக்காது ரொம்ப, இப்படி எடுத்துட வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா. இதே மெத்தடில் செய்யுங்க. இதெல்லாம் உடனே எடுத்துருங்க, கொஞ்சம் உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிறதுனா, ஏன்னா அது வந்து கருகிரும், அப்புறம் இதில் ஒட்டிக்கிறோம், அதில் போய் அப்புறம் இந்த செஞ்சும் வேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து இதில் கருவேப்பிலை மட்டும் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இதில் கருவேப்பிலை போடணும். அதுக்கு நீங்கள் ஒத்தையாக உருவி போடாமல் இப்படி கொத்தோடு நீங்கள் கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுலேயே அப்படியே இதாகிடும், மறுமருன்னு வந்துடும். ஒன்று ஒன்றா உருவி போட்டிங்கன்னா அது ஒன்று ஒன்றா எடுக்கும் போது ரொம்ப லேட் ஆகும். இதே மாதிரி போட்டுட்டு அப்புறம் உருவி போட்டுக்கிறலாம். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா வரும். மிக்சருக்கு, இந்த காரா பூந்திக்கு எல்லாம் போடும்போது இந்த மாதிரி கொத்தா போட்டு வறுத்துருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு போட்டாலே போதும், மொறுன்னு வந்துடும். இதை எடுத்து அப்புறம் ஊற்றிக்கிறலாம்.
பாருங்கள், நல்லா நம்ம ஓமப்பொடி நல்லா செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இந்த அப்படியே எடுத்து இது நேரெல்லாம் வச்சிடலாம். உதுத்து விட்டுறேன். ஆறுனதுக்கப்புறம் உதுத்து விட்டுறலாம். பாருங்கள், ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக 1 டம்ளர் தான் வச்சு 1 2 டம்ளர், அதாவது 200 மாவு தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு 1/2 கிலோ வந்திருக்கோம் ஓமப்பொடி. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.